வணக்கம். ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 2 லாட்ஸில் நம்ம வந்து முன்னேறிட்டோம். லைக் 1 லாட் வச்சு ட்ரேட் பண்ணிருந்தோம். இப்போ 2 லாட்ஸ்க்கு நம்ம மூவ் ஆயிட்டோம். அண்ட் இன்னைக்கு வந்து 45 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதோட ட்ரேடோட பிரேக் டவுனை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷனில் இருந்துச்சு. டில் ஒரு 12:45 வரைக்குமே ஒரு கன்சல்டேஷனில் இருந்துச்சு. இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நான் வந்து இப்போ டிலீட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னொரு டைம் ட்ராப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் வந்து எக்ஸாக்டாக பிரேக் பண்ணுச்சு. லைக் இந்த இடத்துல தென் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட், எந்த ஒரு விக்குமே கிடையாது. ஸோ பாட்டம் விக் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நம்மளோட என்ட்ரியை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் 170 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில். லெட் மீ delete this one. இந்த இடத்துல ஸோ 170 அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ 170 அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம 155 வந்து ஸ்டாப் லாஸ் போடுவோம். அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அரௌண்ட் இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ ப்ரீமியம் சார்ட்டில் வந்து 155 போடும்போது இந்த இடத்துல எனக்கு காமிச்சிச்சு இந்த கேண்டிலோட டாப். அண்டு 170 அப்படிங்கிறது ஒரு 215 45 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். புட் ஆப்ஷன் தான். ஸோ எக்ஸ்பைரியில் செகண்ட் டே, லைக் டியூஸ்டே எக்ஸ்பைரி, இன்னைக்கு தேர்ஸ்டே. ஸோ அதனால் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பட் சடன் இந்த ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருந்ததுனால, டவுன்ஃபால் இருந்ததுனால டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் பார்ப்போம். அண்ட் இதுதான் நம்ம எடுத்த பொசிஷன்ஸ். 2 லாட்ஸ் 130 அப்படிங்கிறது குவான்டிட்டி. அண்ட் என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது 170 போட்டிருந்தேன். பட் 169 தான் ட்ரிகர் ஆகிருக்கு. அண்ட் செல் ஆவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 215. அண்டு மார்க்கெட் முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா 189 முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் நம்ம மேட் பண்ண ப்ராஃபிட்ஸ். 6,000, அரௌண்ட் 6,000. அண்ட் ஆர்டர் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 170 ப்ளேஸ் பண்ணியிருந்தோம் 215. இதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் என்னென்னா, பட் நான் இந்த இடத்துல வந்தால் இந்த இடத்துல எல்லாம் போகும்போது சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு 170 அப்படிங்கிறது தான் நான் என்ட்ரி. ஸோ அரௌண்ட் இந்த ஏரியாவில் என்ட்ரி. ஸோ இந்த ஏரியாவில் என்ட்ரி 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் 45 பாயிண்ட்ஸ் டார்கெட். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து நல்ல மூவ். இந்த இடத்துல வந்து நல்ல மூவ். இந்த கேண்டில் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹியூஜ் க்ரீன் கேண்டில். பட் விக் இருந்துச்சு பாட்டமில். ஸோ இந்த விக்கு வந்து இண்டிகேட் பண்ணுச்சு. ஸோ இன்னும் கன்சல்டேஷன் ஆகும், மேபி கீழே போகலாம், கன்சல்டேஷன் ஆகலாம். ஸோ பட் நான் வந்து எக்ஸிட் ஆகவே இல்லை. ரீசன் என்னென்னா, நம்மளோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் என்னவா இருந்தாலும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து நான் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. லைக் February 2 February 1 அப்படின்னு நினைக்கிற பட்ஜெட் டே அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேலி ஆச்சு. மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலில் ரேலி ஆச்சு. நான் வந்து 45 பாயிண்ட்ஸ் டார்கெட் போட்டிருந்தேன். பட் 45 பாயிண்ட்ஸ் வந்து ஹிட் ஆகாமல், லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 215 அப்படின்னு நம்ம வந்து டார்கெட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வைங்களேன். 214 வரைக்கும் ப்ரைஸ் போச்சு. 4 வரைக்கும் ப்ரைஸ் போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விக்கான கேண்டில் இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணலாம். ஆப்வியஸாக டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வந்து நான் வெயிட் பண்ணேன். அண்ட் கொஞ்சம் நேரம் கன்சல்டேஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டவுன்ஃபால், பிரேக் ஈவன் வந்துச்சு. சரி, பிரேக் ஈவன் வந்துச்சு, இங்கே இருந்தாச்சும் மேலே போகணும்னு பார்த்தா மறுபடியும் கீழே வந்துச்சு. கடைசியில் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்டில் போன ட்ரேடும் இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ஸ்டாப் லாஸ் கிட்ட வரைக்கும், இந்த இடத்துல கிட்ட வரைக்கும் போய் டார்கெட் ஹிட் ஆனதும் இருக்கும். லைக் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவை நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, லாஸ்ட் வீடியோக்கு முன்னத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த கடைசி ஸ்டாப் லாஸ்லேருந்து ஒரு பாயிண்ட்டு கிட்ட வரைக்குமே போயிட்டு பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆன ட்ரேடும் இருக்குது. டார்கெட் ஒரு பாயிண்ட் ஹிட் ஆகாமல் ஸ்டாப் லாஸ் அடித்த ட்ரேடும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எதர் உங்களோட பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெட்டர். லைக் ஃபிக்ஸ்டாக போட்டுக்கங்க. சூப்பர் ஏதாச்சும் ஒரு ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் கைட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் தன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் ட்ரேட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ட்ரேடை நீங்கள் போடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணுவீங்க. தென் வந்து என்ட்ரி அண்ட் டார்கெட்.
ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட வேறு ஏதாச்சும் ஒர்க் பார்க்குறக்கு நீங்கள் போயிடும். ஸோ நீங்கள் உட்காந்து டெர்மினல்லையே பார்த்துக்கிட்டு ஸோ இது மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆப்வியஸாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு 2 பாயிண்ட்ஸு கீழே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்து இது வரைக்கும் போயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ பரவாயில்ல ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸு கம்மியானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இங்கே எக்ஸிட் ஆகிடுறீங்க. ஸோ அப்படி எக்ஸிட் ஆனீங்க அப்படின்னா அந்த 2 to 3 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு லாஸ். சரி 130 குவான்டிட்டி அப்படின்ட்டு பார்க்கும்போது 130 into 3 வந்து ஒரு 390 வருது. ஸோ 390 ருபீஸ் பெரிய இதாக இருக்காது. ஸோ நீங்கள் ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸில் பண்ணணும். ஸ்டாப் லாஸில் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பு. லைக் என்னென்னா ஸ்டாப் லாஸ் வந்து 155க்கு போட்டிருப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து 154 இருக்கும். சரி நம்ம ஸ்டாப் லாஸ் ஒரு 5 பாயிண்ட்ஸ் தள்ளலாம். ஸோ இப்படி தள்ளிட்டே இருக்கும்போது அது ஆப்வியஸாக கீழே தான் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெட்டர். நீங்கள் வந்து சிம்பிளாக வச்சுக்கணும் ட்ரேடிங்கை. லைக் இந்த ஒரு ஸ்டாக் பேட்டர்ன் மாதிரி இது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டடான பேட்டர்ன் கிடையாது. நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். சப்போர்ட் பிரேக் அவுட் ஆனோடனே ட்ரேட் எடுப்போம். ட்ரேடில் செக் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா சூப்பர் ட்ரேட் நம்ம போடுவோம் தன் ஆப்பில். தன் ஆப் ஃபாலோ பண்ணிங்கன்னா தன் ஆப் $0 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுவோம் 1545 அப்படிங்கிறது 1:3 வந்து பேசிக்காக நம்ம ஃபாலோ பண்ணால் பெட்டர். ஸோ அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை போகலாம். ஸோ ஒரு 233 அந்த டைமில் வந்து நீங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக 99% 95% வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும், இல்லைனா டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். இந்த ரேர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷனில் போயிட்டுருக்கும். ஸோ கன்சல்டேஷனில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock 3:05 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்டருக்கு வந்து உங்களோட ட்ரேடை நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ இதை கன்சிஸ்டண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டியதில் கண்டிப்பாக ஒரு மந்த் எண்டில் யூ வில் பி இன் ப்ராஃபிட்டபிள். ஸோ கண்டிப்பாக ஒரு சின்ன லேர்னிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். அண்ட் yeah, thank you so much, and comment if you found this video useful. Thank you so much. Bye.